Hi friends, இந்த இதில் வந்து ரியல் எக்ஸ்பிரஷன் அதாவது ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனோட டெஃபினேஷன் அதோட திங்கிங் கார்னர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பற்றி சொல்லியிருக்கேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் த ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். இந்த ஆப் பற்றின இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரிலேஷன் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். ரேஷ்னல்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும், P/Q, P அண்ட் Q வந்து ரியல் நம்பராக இருக்கும், Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அட் த சேம் இந்த எக்ஸ்பிரஷனில் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் இருக்க Q(x) வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இது ரெண்டுமே பாலினாமியல்ஸாக இருக்கும். இதை வேர்டிங்ஸை எப்படி எழுதலாம்னா, a rational expression is the ratio of two polynomial அப்படிங்கிறது தான் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது வந்து ஒன்னாக இருக்குது அப்படின்னா அது வந்து லோயஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளூட் வேல்யூஸ்ன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டோம், x + 10/8/x. இது வந்து அன்டிஃபைன்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 8x வந்து 0ன்னு சொன்னோன்னா x வந்து 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ்க்ளூடர் வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7p + 7p + 2/8p² + 13p + 5ன்னு இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷன் வந்து அன்டிஃபைன்டாக இருக்குன்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது அதை செப்பரேட் ஃபார்மில் பிரிக்கிறோம். 13pயை 8p + 5pன்னு பிடிக்கிறோம். அதுக்கு அடுத்து காமன் ஃபேக்டர் 8p காமனாக இருக்குது, இது ரெண்டுக்கும் 5 காமனாக இருக்குது. இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் இருந்து பியோட வேல்யூஸ் வந்து -5/8 கிடைக்குது, இன்னொன்று -1 கிடைக்குது. இந்த எக்ஸ்க்ளூட் வேல்யூ ஆர் என்னென்னா -5/8 அண்டு -1. அடுத்தது மூணாவது எக்ஸ்பிரஷன் x/x² + 1. இந்த x² வந்து 0 விட பெருசாக இருக்குது, x² + 1ம் 0 விட பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இதை எப்படி எடுத்துக்கிறோம், இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால் இதை என்ன பண்ண முடியலாம், ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்னு சொல்லிடலாம். இன்னும் இது வந்து ரியல் எக்ஸ்க்ளூட் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு திங்கிங் கார்னர் x² - 1 அண்ட் tan x வந்து ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனான்னு கேட்டிருக்காங்க. இது ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அதனால் எஸ்ன்னு சொல்லிடலாம். த நம்பர் ஆஃப் எக்ஸ்க்ளூடர் வேல்யூ ஆஃப் இந்த டேர்மோட எக்ஸ்க்ளூடர் வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்க்ளூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், பட் என்ன பண்ண போகிறோம்னா லோயஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா x² - 1/x² + 1x. இப்போ இதை பிரித்து எழுதும்போது a + b × a - b அந்த ஃபார்மேட்டில், ஏதாவது a² - b² இருந்தால் a + b × a - b அப்படின்னு வரும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நியூமரேட்டர் பிரித்து எழுதியிருக்கும். இது ரெண்டுலேயும் x இருக்கிறதுனால x × x + 1ன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுறதுனால x - 1/xன்னு ஆகிடுது. தென் செகண்ட் சப்டிவிஷன் x² - 11x + 18/x² - 4x + 4. இதை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 9 2s are 18 வரும். 9 × 2 ஆட் பண்ணும்போது 11 கிடைக்கும். ஸோ அதனால் அதை 2 9 செப்பரேட் பண்ணிக்கிறோம். மைனஸ் நடுவில் இருக்கிறதுனால இது ரெண்டையும் மைனஸில் போடுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக வந்துடும். அட் த சேம் கீழேயும் 4க்கு 2 × 2 அந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இது ரெண்டுலேயும் x காமனாக எடுக்கிறோம், இது ரெண்டுலேயும் 9 காமனாக எடுக்கிறோம். எடுக்கும்போது இது ரெண்டுலேயும் x காமனாக எடுக்கும், இது ரெண்டுலேயும் -2 காமனாக எடுக்கிறதுனால இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ் கிடைக்குது. தென் x - 9 × x - 2 வரும், x - 2 × x - 2 வரும். ஒரு x - 2ம் ஒரு x - 2ம் கேன்சல் ஆகி லோயஸ்ட் டேர்ம் இது வந்துடும். தென் அடுத்த டேர்ம் 9x² + 81x/x³ + 8x² - 9x வரும். மேலே என்னென்னா ரெண்டுலேயுமே 9ஓட இது இருக்கிறதுனால 9x காமனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றில் x மட்டும் இருக்கும், ரெண்டாவது இதில் 9 இருக்கும். இது எல்லாத்துலேயுமே x இருக்கிறதுனால x காமனாக எடுத்தோம்னா x² + 8x - 9ன்னு வரும். தென் 9 × x + 9/x². இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது எழுதியிருக்கோம் x² + இதை வந்து செப்பரேட் இப்போ எப்படி பண்ணுறோன்னா
9x + 1xன்னு பிரிச்சுக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இருக்கும், இது வந்து -1xன்னு வரும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் இது ரெண்டுக்கும் காமன் x × x + 9 வரும். இது ரெண்டுக்கும் காமன் -1, அப்போ x + 9 வருது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா x - 1 × x + 9 வரும். நியூமரேட்டர் அதே தான். x + 9ம் x + 9ம் கேன்சல் பண்ணது போக 9/x - 1ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு லோயஸ்ட் ஃபார்ம். இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது. p² - 3p - 40 / 2p³ - 24p² + 64pன்னு கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிறத செப்பரேட் பண்ணும்போது -8p + 5pன்னு வரும். கீழே செப்பரேட் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே 2p காமன் எடுத்தோம்னா இந்த செட் கிடைக்குது. ஸோ இதில் 8 × 4 வந்து 32. ஸோ அதனால் -8p - 4pன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு இதை செப்பரேட் பண்ணி மேலே நியூமரேட்டரில் எழுதியிருக்கோம். அதே மாதிரி கீழே செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது p - 8ம் p - 8ம் கேன்சல் ஆகிரும். அப்போ p + 5 / 2p × p - 4ங்கிறது தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்குது. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸ்க்ளூட் வேல்யூ இஃப் எனி ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன். இதோட லோயஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சி எக்ஸ்க்ளூடர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த டேர்ம் எழுதிட்டோம். இது வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும்போது டினாமினேட்டர் வந்து = 0ன்னு வச்சுட்டு அதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். இதை எழுதும்போது a + b × a - b ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். 2 வேல்யூ எழுதிட்டோம். எக்ஸ்க்ளூடர் வேல்யூ அந்த வேல்யூ தான் -5 and +5 இருக்குது. அடுத்த டேர்ம் வந்து இது வந்து அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக எக்ஸ்ப்ரெஷனாக எடுத்துக்கிட்டோன்னா டினாமினேட்டர் 0. டினாமினேட்டர் வந்து இதை எழுதியிருக்கும். t² - 5t + 6 = 0. அப்போ t² வந்து 2 × 3 வந்து 6. இது மைனஸில் இருக்கிறதுனா -2 × -3ன்னு வருது. அதுக்கு அடுத்து +6 = 0. அப்போது இது ரெண்டுலேயே t காமனாக எடுக்கும், இது ரெண்டுலேயும் -3 காமனாக எடுக்கும், =0. t - 3 × t - 2 = 0. ஸோ அப்போ 2ம் 3யும் நமக்கு என்ன வேல்யூவாக இருக்குது? அன்டிஃபைன்டு எக்ஸ்க்ளூடர் வேல்யூவாக இருக்குது. மூணாவது எக்ஸ்பிரஷன் இது x² + 6x + 8 / x² + x - 2. x² மேலே இருக்கிறத வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக 4 × 2 வந்து 8, 4 + 2 வந்து 6. ஸோ அதனால் 4x + 2x எழுதிக்கிறோம். இதுலேயே அதே மாதிரி 2x + -xன்னு எடுத்துக்கிறோம். அதை மல்டிப்ளை பண்ணும்போது -2 கிடைக்கும். இதை செப்பரேட் பண்ணுறோம். இதை செப்பரேட் பண்ணும்போது இது கிடைக்கிது. இது செப்பரேட் பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ x - 2ம் கேன்சல் ஆகி x + 4 / x - 1ன்னு கிடைக்குது. இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் அன்டிஃபைன்டாக இருக்கும்போது இந்த டேர்ம் =0. அப்போ x வந்து 1. அப்போ எக்ஸ்க்ளூடர் வேல்யூ என்னென்னா 1. இதே மாதிரி x³ - 27 / x³ + 3x² - xன்னு வருது. இதை வந்து a³ - b³ ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிக்கிட்டோம். இது எல்லாத்துலேயும் x காமனாக எடுத்து x² + x - 6ன்னு எழுதிக்கிட்டோம். தென் a³ - b³ இருந்தால் a - b × a² + ab + b² இந்த ஃபார்மேட்டுக்கு இதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கீழே இருக்கிறதுக்கு -6 வருது. அப்போ 3 × 2 வருது. அந்த இதில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். தென் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். டினாமினேட்டர் இதை செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். செப்பரேட் பண்ணி எழுதும்போது x × x - 2 × x + 3 வருது. இந்த எக்ஸ்ப்ரெஷன் அன்டிஃபைன்டாக இருந்தால் டினாமினேட்டர் வந்து =0ன்னு எடுத்துக்கிறோம். =0 இருந்தால் ஒன்று x 0வாக இருக்கும், இல்லை x - 3ஆக இருக்கும், x வந்து 2ஆக இருக்கணும். இந்த மாதிரி 3 இருக்குது. இதுதான் எக்ஸ்க்ளூடர் வேல்யூ 0, -3, 2. தேங்க்யூ.